நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து, ஆயின்மென்ட் பிளஸ் அந்த நாட்டு வைத்தியம் பண்ணக்கூடிய அந்த மெடிசின்லாம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி, அந்த கால்ல ரத்த தேக்கம் வரக்கூடிய அந்த நபர்களுக்கு வேரிகோஸ் வெயின்னாலும் சரி, கால் வீக்கம் ஏற்பட்டு தோல் கருத்து போய் கால் வலியோட இருக்கக்கூடிய நபர்கள் தொந்தரவுனா, அந்த கால்ல கூடிய ரத்த நாளங்கள்ல, அந்த வெயின்ஸ்ல கால் வந்து பாதத்துல இருந்து கால் வழியா இருதயத்த போய் வயிறு வழியா போய் மேல சேரணும். கீழேருந்து மேல போய் சேரணும். சேராத பட்சத்தில கால்ல வந்து ரத்தம் தேங்க ஆரம்பிக்குது. ஒன்ஸ் அந்த ரத்தம் அந்த பைப்ல தேங்கும்போது, அந்த வெயின்ல இருந்து, ரத்த நாளங்கள்ல இருந்து அதோடைய தாக்கம் வந்து பக்கத்தில இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்ல, அது மசிலா இருக்கலாம், ஃபேட்டா இருக்கலாம், ஸ்கின்னா இருக்கலாம். அதில எல்லாத்துலயுமே வந்து அதுக்கு போகக்கூடிய ரத்தமும் பேக் ஃப்ளோல தேங்க ஆரம்பிக்குது. ஸோ கால்ல ரத்த தேக்கம் வந்து டிஷ்யூஸ்லயும் அது பரவ ஆரம்பிக்கும். ஒன்ஸ் கால்ல அந்த ஃப்ளூயிட் ரத்தம் தேங்க, அந்த ரத்தத்தில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அந்த தேங்கக்கூடிய இடத்துல அந்த கேப்லரி வெனியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன ரத்த குழாய்கள்ல தேங்கும்போது, அந்த கெமிக்கல்ஸ் வந்து தேங்குற இடத்துல இன்ஃப்ளமேஷன்ங்கிற ஒரு வீக்கத்த உண்டு பண்ணிரும் கால்ல. சதையில வீக்கத்த உண்டு பண்ணிரும். அந்த வீக்கம் தான் வந்து நாளடைவில வந்து தோல் கருத்து போறதுக்கும், அரிப்பு ஏற்பட்டு புண் ஆவறதுக்கும், அந்த கால்ல தேங்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் தான் வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கு.